தலைப்பு செய்திகள். அனுர அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க தொலைபேசி இலக்கம். விமானங்கள் கொள்வனவில் முறைகேடு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. சார் கூட்டமைப்புக்கு மாற்றாக புதிய கூட்டமைப்பு. சீனா பாகிஸ்தான் ஆர்வம். யூதர்களை உளவு பார்க்கிறதா ஈரான்? டென்மார்க்கில் ஒருவர் கைது. இனி விரிவான செய்திகள். அனுர தலைமையிலான திசைக்காட்டி அரசு வாக்குறுதிகளை மீறி தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகின்றது. தற்போது இந்த அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சி போயுள்ளது. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பலவீனமான வினைத்திறனற்ற பொய் சொல்லும் ஏமாற்றும் தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து வருகின்றது. திடீரென எரிபொருட்களின் விலை அதிகரிப்பை செய்துள்ளது. எரிபொருள் விலையை அதிகரித்த தற்போதைய அரசு தேர்தல் காலங்களில் ஏலவே காணப்படும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவோம் என கூறியது. துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறக்கப்படுகின்றது, பின்னர் பொதுமக்களுக்கு மற்றொரு விலையில் விற்கப்படுகின்றது. ஊழல், மோசடி, திருட்டு மற்றும் லஞ்சம் போன்றவையே இதற்கு காரணம். இவை அனைத்தையும் நிறுத்துவோம். எரிபொருள் மீதான வரிகளை நீக்குவோம். துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என தற்போதைய ஆளும் தரப்பினர் வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் தெளிவான அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த தற்போதைய ஆளும் தரப்பினரால் இன்றளவில் இது எதுவும் நடக்கவில்லை. அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் கொமிசெடுத்தல் நிறுத்தப்பட்டுள்ளனவா? எரிபொருட்கள் மீதான வரிச்சுமைகள் நீக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து நாம் இந்த அரசிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் நுகர்வோருக்கு தற்போது எரிபொருள் வழங்கப்படுகின்றனவா என்பது குறித்தும் நாம் இந்த அரசிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. IMFஇன் 4வது தவணையை பெறுவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே இந்த அரசு இவ்வாறு செயற்பட்டு வருகின்றது. எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றி அதை மேலும் மக்களுக்கு சாதகமாக ஒன்றாக மாற்றியளிப்போம் என்று பிரஸ்தாபித்தவர்கள் இன்றும் கூட முன்னைய அரசின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே பின்பற்றுகின்றார்கள். எரிபொருள் விலையேற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுகின்றன. உயிர்களை காக்க தேவையான உபகரணங்கள் போதுமானதாக இல்லை என்று இதற்கு முன்னர் பல தடவை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. சில உபகரணங்கள் பழுதடைந்துள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காணப்படும் MRI ஸ்கேனிங் இயந்திரம் தற்போது செயலிழந்துள்ளது. நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த பரிசோதனை நடவடிக்கையை வெளியில் செய்ய வேண்டி வந்திருக்கின்றது. மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றமை குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான பதில்கள் தெரிவிக்கப்பட்டு ஆளும் தரப்பினர் மீது பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். பொய் சொல்லும் ஏமாற்றும் இந்த அரசின் இலவச சுகாதார கொள்கை இவ்வாறே அமைந்து காணப்படுகின்றது. நாட்டில் கொலை சம்பவங்களும் அவ்வாறு காணப்படுகின்றன. கொலை கலாசாரம் தொடர்ந்து வருகின்றது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள், குண்டர்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களால் துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நாடு முழுவதும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான எந்த வேலை திட்டமும் இந்த அரசிடம் இல்லையா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக அரிசியை விற்பனை செய்வது சட்டவிரோதமான செயலாகும். எனவே அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் தொடர்பில் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்க முடியும். 1 கிலோ பச்சை அரிசி 220 ரூபாவாகவும், 1 கிலோ சிவப்பு நாடு அரிசி 230 ரூபாவாகவும், 1 கிலோ கீரி சம்பா பச்சை அரிசி 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மோட்டார் சைக்கிள்களில் தனியாக செல்லும் பெண்களின் கண்களில் மிளகாய் பொடியை வீசி அவர்களின் தங்க நகைகளை கொள்ளையடித்த ஒரு தாய், தந்தை மற்றும் மகன் மகாப போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது வாரியபுல பாதேனிய பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது தப்பியோடிய தந்தை தலாத்தகப பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதுடைய தாய், 15 வயதுடைய மகன் மற்றும் தாயின் இரண்டாவது திருமணத்தின் கணவனான 22 வயதுடைய இளைஞர் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் 5 மாத கர்ப்பிணி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷவின் சகோதரருமான நிஷாந்த விக்ரமசிங்கவை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிஷாந்த விக்ரமசிங்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிஷாந்த விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணைகளை நிறைவு செய்து சாட்சியங்களை எதிர்வரும் 15ஆம் திகதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நிஷாந்த விக்ரமசிங்க விமானங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் உளவுத்துறைக்காக ஜெர்மனி நாட்டிலுள்ள யூதர்கள் குறித்த தகவல்களை சேகரித்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் டென்மார்க் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். டென்மார்க் நாட்டை சேர்ந்த அலி எஸ் எனும் நபர் ஒருவர் ஈரானின் உளவுத்துறைக்காக ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள யூத குடியிருப்புகள் மற்றும் யூதர்களை குறித்த தகவல்களை சேகரித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அவர் அந்த தகவல்களின் மூலம் பெர்லினில் உள்ள யூதர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுவதால் ஜெர்மனியின் உள்நாட்டு புலனாய்வு பிரிவினர் டென்மார்க் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் டென்மார்க்கின் அல்ஹஸ் நகரில் கடந்த ஜூன் 26ஆம் திகதியன்று காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர் டென்மார்க்கிலிருந்து ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது குறித்து விரிவான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. முன்னதாக ஈரானின் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக 3 பேருக்கு கடந்த ஜூன் 25ஆம் திகதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சார்க் கூட்டமைப்புக்கு மாற்றாக பிராந்திய அளவிலான புதிய கூட்டமைப்பை நிறுவ சீனா, பாகிஸ்தான் திட்டமிட்டு வருவதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் சீனாவில் குன்மிங் நகரில் சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் நாடுகள் மேற்கொண்ட முத்தரப்பு ஆலோசனைகளில் இந்த முடிவு இறுதிக்கட்டத்தை எட்டியதாகவும் இந்தியா உட்பட சார்க் கூட்டமைப்பில் உள்ள பிற நாடுகளை இந்த புதிய கூட்டமைப்பில் சேர்க்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய நாட்டு மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், கலாசாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி வங்கதேசத்தில் சார்க் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் நேபாள நாட்டின் காத்மண்டில் உள்ளது. இந்த கூட்டமைப்பில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு ஆகிய 8 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான மோதல் காரணமாக 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் இது நடைபெறவில்லை. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சார்க் உச்சி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் உரி நகரில் உள்ள இந்திய இராணுவ முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய தரப்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டது. மேலும் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த சார்க் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை இந்தியா புறக்கணித்தது. இந்தியாவை தொடர்ந்து வங்கதேசம், பூட்டான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும் சார்க் உச்சி மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த மாநாடு கைவிடப்பட்டது. இந்த சூழலில் நட்பு நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் சார்க் கூட்டமைப்புக்கு மாற்றாக பிராந்திய அளவிலான புதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரலாற்றில் இன்று
1934 ஜெர்மனியில் நீள் கத்திகளுடைய இரவு படுகொலைகள் முடிவுக்கு வந்தது. 1940 இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டார். 2002 உலகத்தை பலூனில் தனியே இடைவேளை விடாது பறந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஸ்டீவ் பொசெட் பெற்றார். 2016 பாக்தாத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் 341 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.